நாட்களில் செய்த அற்புதங்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்தில் 14வது அற்புதத்தை நாம் சிந்திக்கலாம். 12 வருடமாக பெரும்பாடுபட்டுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நாம் இங்கே படிக்க கேட்டோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வசனங்களை வாசிக்கும் போது 25லிருந்து 34ஆம் வசனம் வரை அது சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை அது சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை இந்த அற்புதத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். ஒவ்வொரு அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 14வது அற்புதம் ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதம். இதுவரை நாம் படித்த அற்புதங்களில் இது ஒரு வித்தியாசமான அற்புதமாக காணப்படுகிறது. யோவான் 14:2ஆம் வசனத்தில் படித்தது போல, என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற அற்புதத்தையும் செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு அற்புதங்களை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்புதம் செய்கிறவர்களாக, அவரை போல நாம் மாறுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இந்த மார்க் 5வது அதிகாரத்தில் படிக்கும்போது இந்த 12 வருடத்தின் பெரும்பாடுபட்டுள்ள ஸ்திரியை குறித்து விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயிலும் மற்ற புஸ்தகத்திலும் அப்படி ஒன்றும் விவரம் இல்லை. ஆனால் இந்த 5ஆம் அதிகாரத்தில் மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுபட்டுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த சகோதரியை குறித்து நாம் படிக்கும்போது 12 வருடங்களாக ஒரு பெரும்பாடுபட்டுள்ள ஸ்திரீ, ஒரு உதிரப்போக்கு நிற்காமல் வாழ்நாள் முழுவதும் 12 வருடங்களாக இந்த வியாதியிலே போராடி கொண்டு வந்ததை குறித்து நாம் இங்கே படிக்க கேட்கிறோம். சரீரத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. பிளட்டு இவ்வளோ தான் பிளட்டு. அதுக்கு மேலே பிளட்டு செக்ரீட் ஆனால் தான் அந்த சரீரம் செயல்படும். இத்தனை லிட்டர் தான் கெப்பாசிட்டி. அதுக்கு டவுன் ஆச்சுன்னா ஹீமோகுளோபின், WBC, RBC ஒவ்வொரு கவுண்டர் டவுன் ஆச்சுன்னா அவன் இறந்து போகிறான். இல்லை ஏதாவது ஒரு வியாதி அவனை அனிமிக்காக மாற்றி கொண்டு போகுது. இங்கே இந்த சகோதரிக்கு 12 வருடங்களாக உதிரப்போக்கு நிற்காமல் போய்கிட்டே இருக்குது. அவங்க மருத்துவரை பார்த்தாங்க, பணத்தை எல்லாமே செலவழித்தாச்சு. வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டுக்கிறது. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும், எல்லாத்தையும் செலவழித்தாச்சு, சற்றாகலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இங்கே தமிழில் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுதுன்னு எழுதியிருக்குது. ஆங்கிலத்தில் கெட்டிங் ஓஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி என்னன்னா, எப்பெல்லாம் மருத்துவமனைக்கு போய் பணம் செலவு பண்ண இன்னும் அந்த வேதனையும் வியாதியும் தீவிரமாகிக்கொண்டே இருக்குதே தவிர வியாதி குறையவே இல்லை. யோசித்து பாருங்கள், 1% இருக்கிற வியாதி மருத்துவங்களை போகும்போது பணத்தை செலவு பண்ணும்போது குறைஞ்சா தான் ஒரு சமாதானம் கிடைக்குது மனுஷனுக்கு. இயல்பா நான் போனேன், பணத்தை செலவு பண்ணேன், பரவாயில்ல கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்குது. ஆனால் இங்கே 12 வருடங்களாக இந்த ஸ்திரீ பணத்தையும் பொருளையும் தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்த பின்பும் அந்த வியாதி தீவிரமாக்கப்பட்டதே தவிர குறையலை. இன்றைக்கி அநேக வியாதிகள் இப்படி தான், நம்ம பணத்தை செலவழித்து பொருளை செலவழித்து நமக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போகிறோம். நீ நிறைய பேர் வியாதிக்காக மருத்துவமனையில் செலவழித்து தங்கள் ஆஸ்தி இழந்து போகிறாங்க. சில குடும்பங்கள் நடுத்தருக்கு கூட வர்ற நிலைமைக்கு போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 5 லட்சம் கட்டிட்டா எப்படியாவது காப்பாற்றி விட்டுருவாங்க, 10 லட்சம் கட்டிட்டா காப்பாற்றி விட்டுருவாங்க. ஒரு சகோதரர் ரொம்ப பலகீனத்தோடு வியாதியாக இருந்தார். அவங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணாங்க. டாக்டர் சொன்னார், ஒரு 10 லட்சம் முதல்ல கட்டுங்க, அவர் சுகமாகி வந்துடுவார். அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இவர் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாரு, இவர் சுகமாகி வந்துட்டாருன்னா இந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம், குடும்பம் பிள்ளைகளை ஒரு முன்னே கொண்டு வந்துடலாம், வேறு எந்த ரிசோர்ஸும் அவங்களுக்கு இல்லை, இவர் தான் அவங்களுக்கு எல்லாமே. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இருந்ததை எல்லாம் விற்று கடனை போட்டு லோனை போட்டு எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் பணத்தை கட்டிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க, இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 10 லட்சத்துக்கு கடன் கட்டி ஆகணும். ஏற்கனவே எல்லாம் கடனில் இருக்குது. இப்போ இந்த 10 லட்சத்துக்கும் கட்டி ஆகணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மாற்றணும். யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் வியாதியிலும் பலவீனங்களிலும் சூழ்நிலைகளும் இருக்கிற பணம், பொருள், ஆஸ்தி, தங்களுடைய எல்லா செல்வங்களையும் இழந்து அவர்கள் ஒரு தரித்திரர்களைப் போல, குறைவுள்ளவர்களைப் போல வாழ்க்கை மாறுகிறது. இதுக்கு காரணம் வியாதி. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் இந்த வியாதி தாக்குது. இந்த வியாதி கொடூரமான வியாதி. 12 வருஷங்களாக இந்த பெண்ணை விடாமல் துரத்திக்கிட்டே வருது. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை நிற்காமல் இருக்குது, என்னால் முடியல, மெலிஞ்சு போயிடுவாங்க, அவங்களால சரியாக வாழ முடியாது,
சரியாக சிந்திக்க முடியாது, எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. அப்படி ஒரு நடமாட முடியாத ஒரு சகோதரியாக இந்த சகோதரி காணப்பட்டதை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கணும். எல்லாமே இழந்தாச்சு, சரீர சுகமாக இழந்தாச்சு. ஆனால் இது எல்லா சூழ்நிலை முடிந்த பிறகு அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்துதான ஒரு கேள்விப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த இரவு வேலையில் எல்லாம் இழந்து, எல்லா வியாதி நிமித்தம் நாம் இழந்திருக்கலாம், ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம், வீடை இழந்திருக்கலாம், நம்முடைய சரீர ரீதியான பலத்தை இழந்திருக்கலாம், எல்லாமே இழந்திருக்கலாம். ஆனால் இந்த சத்திய வசனங்கள் நமக்கு சொல்வது, அவரை குறித்து அவள் கேள்விப்பட்டு, இன்னைக்கு இதுவரையிலும் ஆண்டவர் இதுக்கு தான் அற்புதம் செய்வார், அதற்கு தான் அற்புதம் செய்வார், இதுக்கு மேலே செய்ய மாட்டான்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானா அதை நீங்கள் மாற்றுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவரிடத்தில் போனால் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவள் புறப்பட்டு வந்தாள். இந்த வேத பாட கூட்டத்தில் நீங்கள் இந்த வியாதிக்கு தான் ஆண்டு சுகம் தருவார், அந்த வியாதி கஷ்டம், ஒருவேளை மருத்துவரால் தான் முடியுன்ற ஒரு கேள்வி குழப்பம் மனதில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த இரவு வேலை சொல்கிறது, அவரால் எந்த வியாதி குணமாக்கப்பட முடியும். அது கேன்சராக இருக்கட்டும், டிபியாக இருக்கட்டும், 10 வருஷமாக இருக்கட்டும், 12 வருஷமாக இருக்கட்டும், 40 வருஷமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியும் அவர் குணமாக்க முடியும். இதுக்காக நீங்கள் பணத்தை செலவழிச்சிருக்கலாம், நேரத்தை செலவழிச்சிருக்கலாம், குடும்பங்களை இழந்திருக்கலாம், எல்லாமே இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை சுகமாக்கும் போது அவன் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் அவனுக்கு திரும்ப அளித்து அவனை பலப்படுத்துகிறார் காணப்படுகிறார். இந்த 25ஆம் வசனத்தில் அவள் பேர் பெரும்பாடுபட்டுள்ள ஸ்திரீ. நான் யோசித்து பார்த்தேன், எத்தனையோ பேர்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் இந்த ஸ்திரீக்கு பேரே சொல்லப்படலை. அப்போ அவளுக்கு எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்களே ஊரில், இவன் அந்த வியாதிக்காரி. இப்போ ஊரில் பாருங்கள், ஒரு குஷ்டரோகி வந்தானா அவன் குஷ்டரோகிக்காரன், அவங்க வீட்டுக்கு போகாதீங்க, அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, அவனுக்கு எய்ட்ஸ் இருக்குது, வியாதி அவன் பேராக ஒரு அடையாளம் குத்தப்பட்டது. இன்றைக்கி எத்தனையோ வியாதிக்காரர்களை அந்த குடும்பத்தையே, அந்த குடும்பம் வந்து அந்த வியாதி குடும்பம், அங்கே போகாத, அங்கே பெண் எடுக்காத, அதை கல்யாணம் கட்டாத, அந்த குடும்பத்தோடு சேராத, இப்படியெல்லாம் உலக பிரகாரமாக ஒரு முத்திரை குத்துக்கிறதே பார்க்குறோம். இந்த பெண்ணு கூட உலகம் எல்லாம் சேர்ந்து இது ஒரு பெரும்பாடுபட்ட ஸ்திரீ, தீட்டான ஸ்திரீ, சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தள்ளப்பட்ட ஒரு பெண். நீங்கள் எத்தனை காலத்தில் உலகம் நம்மை தீட்டாய் தள்ளி வைத்திருக்கிறது, எத்தனை காலத்தில் பிசாசானவன் நம்ம இந்த நிலவரத்தில் கொண்டு வந்திருக்கிறான். எல்லாம் இழவழி, எல்லாம் செலவழித்தோம், அவரால் அந்த பேரை கொண்டு வர முடியலை. இன்றைக்கி நம்ம பேரை காப்பாற்றுறதுக்கு நம்ம சரீரத்தில் வெளியே சொன்னால் என்ன நடக்கும் தெரியல, இந்த வியாதி எப்படி வெளியே சொல்கிறது. சில பேர்லாம் கேட்டிங்கன்னா, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பாஸ்டர். கணவன்கிட்ட சொன்னால் கணவன் எதாவது எடுத்துருவாரோ, மனைவி கிட்ட சொன்னால் மனைவி எதாவது எடுத்துருவாங்களோ. அவங்களுக்கு என்ன பயம்னா, இந்த வியாதினால என்னை தனித்து வச்சுட்டாங்கன்னா, இந்த வியாதினால என்னை ஒதுக்கிட்டாங்கன்னா. இன்றைக்கி பலருடைய கேள்வி அப்படி இருக்குது. இந்த 12 வருஷமாய் பெரும்பாட்டுப்பட்டுள்ள ஸ்திரீ உலகத்தாலே தள்ளப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, ஒரு முத்திரை குத்தப்பட்டதான ஒரு பெண். இன்றைக்கி எத்தனையோ வியாதிகளை பாருங்கள், சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தில் பெண் எடுக்காத, அந்த வியாதி உன் பரமரிக்கே வந்துடும், அந்த குடும்பத்தில் பையன் எடுக்காத, அது உங்கள் பரமரிக்கே வந்துடும். இன்றைக்கி அப்படி தான் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் வருகிறதை பார்க்குறோம். ஆனால் இங்கே இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுபட்டுள்ள ஸ்திரீக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் ஸ்வஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திலே அவருக்கு பின்னாக வந்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏன் இந்த அற்புதம் ரொம்ப விசேஷமான அற்புதம் சொன்னேன்னா, சிலர் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டுக்கு வரணும். சிலர் கேட்டாங்க, ஆண்டவரே நீங்கள் உங்கள் கரத்தினால என்னை தொடணும். சிலர் சொன்னாங்க, ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். சிலர் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், அப்போ அற்புதம் நடக்கட்டும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு அற்புதங்களை குறித்து நாம் படித்துக்கொண்டே வந்தோம், இந்த 13 அற்புதங்களை. ஆனால் இந்த 14வது அற்புதத்தில் ஆண்டவர் தொடுவார்னோ இல்லை ஆண்டவர் சொல்வார்னோ அவள் எதிர்பார்க்கல. அவரை குறித்து அவள் கேள்விப்பட்டு, நான் அவரை தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும். அவருடைய விசுவாசம் மற்ற எல்லாரை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசமாய் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற வேண்டுமானால் தேவனுக்கு மேல் வைக்கிற விசுவாசம் சற்று வித்தியாசமாய் மாறணும். நீங்கள் என்ன நினச்சிருக்கிறோம், ஊழியக்கார தலைமையில் கை வச்சா சரியாயிடும், இல்லை வந்து யாராவது ஒரு பெரிய பாஸ்டர் கிட்ட போனால் சரியாயிடும், சில பேர் வியாதின்னு வந்தால் தான் தூத்துக்குடி போகலாம், 4 மாவடி போகலாம், இல்லை வந்து இருக்கிற இந்த பாஸ்டர் கிட்ட போனால் சரியாயிடும், அந்த பாஸ்டர் கிட்ட போனால் சரியாயிடும். எந்த பாஸ்டரும் ஒரு மனுஷனை சுகமாக்க முடியாது. எந்த ஊழியக்காரனும் ஒரு மனுஷனை குணமாக்குறது முடியாத காரியம். கர்த்தர் இறங்கினால் ஒழிய எந்த மனிதனுக்கும் அற்புதமோ சுகமோ கிடைக்காது. அது என்னாலே முடியாது, அது யாராலே முடியாது. ஏன்னா அற்புதங்களை செய்கிறவர் அவர், சுகமாக்கிறவர் அவர். அவருடைய நாமம் யெகோவா ரஃபேக்கா, யெகோவா ராஃபா, சுகமாக்கிற கர்த்தர். இங்கே சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு புறப்பட்டு போய் அவருக்கு பின்னாக போய் வஸ்திரத்தை தொட்டாள். லேவியராகம புஸ்தகத்தில் இப்படி தீட்டுப்பட்ட ஸ்திரீகள் எந்த இடத்திலும் போகக்கூடாது, அவர்கள் தீட்டுப்பட்டல் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது,
லேவியராகமம் 15:25-28 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. லேவியராகமம் 15 வரை நாம் படிக்க கேட்டோம். ஒரு ஸ்திரீ அவளுடைய உதிர்ப்போக்கு நிற்காமல் தீட்டுப்படுத்தி கொண்டே இருந்தால், அவள் உட்கார்ந்தாலோ, அவள் எழுந்தாலோ, அவள் படுத்திருந்தாலோ, ஒரு மனையின் மேல் உட்கார்ந்தாலோ அவள் தீட்டுப்பட்டிருக்கிறாள். அவள் அப்படி வரக்கூடாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எந்த வஸ்திரத்தையும் கூட தொடக்கூடாது. அப்படி தொட்டால் அந்த வஸ்திரம் தீட்டாக இருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, மோசேவின் காலத்திலே சொல்லப்பட்டதான செய்தி. இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இந்த நியாயப்பிரமாணத்தை இந்த ஜனங்கள் கை கொண்டு வந்ததுனால இந்த சகோதரி தீட்டுப்படுத்தப்பட்ட ஜனமாய் கருதி இந்த ஜனங்கள் அவரை சேர்க்காமல் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நீங்கள் படிக்கிற அந்த வசனத்தில் அவளை யாருக்கிட்ட சேர்க்க முடியாது, அவளுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நினச்சாங்க, இந்த 12 வருடமாக பெரும்பாடுபட்ட ஸ்திரீனா, நான் அவர் என்னை தொட்டால் தீட்டு, அதனால் நானே அவரை தொட்டால் அற்புதம் நடக்கும், என்னை தொட்டாலோ இல்லை நான் போகிற இடத்துல அவர் உட்கார்ந்தாலோ தீட்டு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தீட்டான ஒரு ஸ்திரீ. அவருடைய மனது எல்லாம் இந்த உலகம் சொல்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு, இல்லை நம்ம ஆண்டோடைய சமத்துக்கு போக முடியாது. இன்றைக்கி அநேக தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே நம்மை அலகழித்து கரைப்படுத்தி, நீ தேவனிடத்தில் வர முடியாது, தேவன் உன்னை சந்திக்க முடியாது, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது என்ற ஒரு மனதை கொண்டு வந்திருக்கலாம். நீ பாவி, நீ வெளியே வர முடியாது, பிசாசு உன்னை இப்படி தான் வச்சிருப்பான், நீ பாவத்தில் மறிக்க போற, நீ தீட்டான மனுஷன், தீட்டான மனுஷி என்று நம் மனதிலே பிசாசு ஒரு விதையை விதைக்கலாம். ஆனால் கர்த்தர் தீட்டுப்பட்ட இந்த சகோதரியை எப்படி விடுதலையாக்கினார் என்ற விசுவாசத்தை நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டால் நலமாய் இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவளை தொடலை, அவள் தான் பின்பாக இருந்து புறப்பட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். வஸ்திரத்தை கூட தொடலை, வஸ்திரத்தில் இருக்கிற ஓரத்தை. அவள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஏன்னா அந்த வஸ்திரத்தை தொட்டால் அது தீட்டு, அவர் தொட்டாலும் தீட்டு, இவ தொட்டாலும் தீட்டு, அவர் உட்கார்ற இடத்துல கூட அவர் உட்காரக்கூடாது. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவளுக்கு ஒரு மனதில் ஒரு பெரிய கேள்வி, ஒருவேளை நான் விசுவாசத்தோடு ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நாம் எந்த நிலவரத்தில் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வருமோ அதே விசுவாசத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அவள் தான் முடிவு பண்ணா, நான் தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் ஒன்றும் முடிவு பண்ணலை. ஆண்டவர் சொன்னாரா, என் வஸ்திரத்தை தொடு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன்? இல்லையே. அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம், அந்த வஸ்திரத்தில் இருந்த வல்லமை அவளுக்குள்ளே பாய்ந்து வந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். நம்முடைய வியாதிகள் எல்லாம் குணமாக்கட்டும். நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பல வருடமாய் காணப்படுகிற வியாதிகளை கர்த்தர் அழிக்கட்டும். கர்த்தரை ஒரு விஷயம் நீங்கள் தொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தொட்டு ருசி பாருங்கள். நீங்கள் நாம் யாரும் அப்படிப்பட்ட வாஞ்சம் இல்லை. நம்ம உலகத்தையே தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை. சில பேர் பாருங்கள், வீட்டையே விட மாட்டான், வாங்கி வச்ச பொருளை துணியை போடுற கூட இல்லை, அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், பழசாயிருமே இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டுக்கிறது வேத வசனத்தில், அவள் அவரை தொடும்படிக்கு விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான். அவளுக்கு இயேசுன்ற பற்றி கேள்விதான் தெரியும், அவர் இப்படிப்பட்டவர், அற்புதம் செய்வார்னு. மற்றபடி எந்த அறிமுகமும் அவளுக்கு இல்லை. கேள்விப்பட்ட ஒரு வார்த்தைக்காக விசுவாசத்தோடு புறப்படுறான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு, எவ்வளோ அதிசயங்களை செய்திருக்கிறாரு, எத்தனை நாட்கள் நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் கூட நம்மில் பலருக்கு விசுவாசம் இல்லை. அவளுக்கு ஒரு கேள்விப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அந்த ஒரு வார்த்தையை கனம் பண்ணி தேவ சமூகத்துக்கு வந்தாலே கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்தார். கர்த்தருடைய வஸ்திரத்தில் ஒரு வல்லமை உண்டு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை நம்ம பெறணும். வேத வசனங்களை பார்க்கும்போது மத்தேயின் புஸ்தகம் 14 வசனங்களை வாசிக்கும் போது, மத்தேயு புஸ்தகம் 14:35-36,
14, 35, 36. சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவருடைய வஸ்திரத்திலே வல்லமை காணப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் சுகமாகும் என்று விசுவாசித்து தொட்டவர்கள் யாவரும் குணமானார்கள். இன்னைக்கு நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் எப்படி இருந்தது என்று சிந்தித்து பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் கூட வல்லமை இருக்குது. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? என் துணியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, யாரோ எனக்கு செய்வினை வச்சுட்டான், என் வஸ்திரம் காணாமல் போயிடுச்சு, என் செருப்பு காணாமல் போயிடுச்சு, தலைமுடி காணாமல் போயிடுச்சு, இப்படி எல்லாம் சொல்லி உட்காந்துட்டு புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரம் என்பது வல்லமை உள்ளது. உன் வஸ்திரம் வல்லமையாக இருந்தால் செய்வினை பண்ணால் வாய்க்காது. உன் வஸ்திரத்தில் தேவ அபிஷேகம் இருந்துச்சுன்னா செய்வினை பண்ணுறவனையே ரட்சிக்கும். ஒன்றை ரட்சிக்கும், இல்லை சிரிச்சிக்கும், அவனை படிச்சுக்கிறோம். ஏன்னா உன் வஸ்திரங்களுக்குள்ள வல்லமை இருக்குது. ஆனால் நம்ம வஸ்திரம் எப்படி இருக்குது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வஸ்திரம் விலையேற பெற்றதாக காணப்படணும். இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் நம்முடைய வஸ்திரமும் சரியான வஸ்திரமாக இருந்தால் அவருக்குள்ள இருந்த வல்லமை எப்படி வஸ்திரத்தில் புறப்பட்டதோ நம்முடைய வஸ்திரங்கள் இருந்தால் அவருடைய வல்லமை புறப்படும். இன்னைக்கு நம்முடைய வஸ்திரங்கள் இருந்து வல்லமை புறப்படுதா? சில பேர் குளிக்காமலே வந்துடுறாங்க, வஸ்திரம் பழைய வஸ்திரங்களை போட்டு வந்துடுறாங்க. அப்படிலாம் இருக்குது. சபைக்குள்ளே அப்படி வராங்க, வெளியே போகும்போது நல்லா குளித்து ட்ரெஸ் பண்ணி நல்லா வாசனையாக போகிறாங்க. ஆனால் சபைக்கு வரும்போது ஒரே நாற்றம், துர்நாற்றம், பழைய ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுலே மோசமான ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி போட்டு வரான். வேத வசனத்தை பார்க்கும்போது மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது முதல் 2 வசனங்களை படிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படியான உயர்ந்த மலையிடத்தில் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையை போல வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது. இன்னைக்கு நம்முடைய வஸ்திரங்கள் அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் வல்லமையாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய வஸ்திரத்தில் வல்லமை வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தில் வல்லமை வர காரணம் என்ன? அவர் தனித்திருந்து தேவ சமூகத்தில் பிதாவை நோக்கி தன்னை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் மறுரூபமாக்கப்படணும். அவர் தனித்திருந்து ஒரு மலையிலே புறப்பட்டு போய் பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு போய் அங்கே ஜெபித்தார். அவர் ஜெபித்து திரும்பும்போது அந்த சமூகத்தில் இருந்ததான சந்தர்ப்பத்தை நாம் படிக்க கேட்கிறோம். அவருடைய முகம் பிரகாசமாய் காணப்பட்டது, சூரியனை போல. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்தது. இப்போ நாம் பார்க்குற வெளிச்சம்லாம் லூமென்ஸ் கணக்கு இருக்குது. இந்த பல்பு இத்தனை லூமென்ஸ், இத்தனை வாட்ஸ் அப்படின்னு கணக்கு வைக்கிறாங்க. ஆனால் அவருடைய வெளிச்சம் என்பது சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல, அதிலும் பிரகாசமான ஒரு வெளிச்சம். அதை கண்களால் பார்க்க முடியாது. அதனால தான் மோசே சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு வந்தபோது ஜனங்க சொன்னாங்க, மோசே உன் முகத்தை எங்களுக்கு காட்டாத, முக்காடிட்டுக்கொள். இன்னைக்கு தேவனுடைய சமுத்திர கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வஸ்திரத்தில் வல்லமை வர வேண்டுமானால் தனித்திருந்து தங்களை மறுரூபமாக்க வேண்டும். இது நம்மால் முடியாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆண்டவரை என்னை மறுரூபமாக்கும். ஆதாம் யாவாலை கர்த்தர் மகிமையின் சாயலாக மாற்றி வைத்தார். அந்த மகிமையின் வஸ்திரம் தான் நம்முடைய வஸ்திரமாய் காணப்படணும். அவர்கள் பாவம் செய்த போது அந்த மகிமை வஸ்திரத்தை இழந்து விட்டு அவர்களுக்கு நம்மை போன்றதான ஒரு தோல் உடை அல்லது நம்ம போலதான ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரத்தில் எந்த வல்லமை இல்லை, அந்த வஸ்திரத்தில் எந்த விதமான வல்லமையும் இல்லை, அற்புதமே இல்லை. அது நம்மை போல சாதாரண வஸ்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம், மகிமையின் சாயலான வஸ்திரம், அது வெண்மையாய் காணப்பட்டது. அந்த வஸ்திரத்தை தொடும்போதே அநேக வியாதிகள் குணமானதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வஸ்திரங்கள் அப்படி மாறணும். அதுக்கு என்ன செய்யலாம்? தனித்திருந்து தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து மறுரூபம் ஆக்கப்படணும். மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம் என்ன மறுரூபம்னா என்ன? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இமேஜை மாற்றுறது, நம்முடைய தோற்றத்தை மாற்றுறது, நம்முடைய சுபாவங்களை மாற்றுவது, நம்முடைய எண்ணங்களை மாற்றுவது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவமும் எண்ணமும் செயலும் மாற்றாததுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை கிரியை செய்ய முடியல. இன்னைக்கு ஏன் நமக்குள்ள வல்லமை இல்லை? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிலும் மிகுந்த அற்புதங்களை செய்வீர்கள். வாசமே யோவான் 14:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் விசுவாசித்தா நான் செய்கிறது அற்புதம் அல்ல, என்னிலும் பெரிய கிரியைகளை அவன் செய்வான். இன்னைக்கு நம்ம அவர் செய்கிறதையும் செய்ய முடியல, நாமவும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியலை. இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறதையும் நாம் படிக்கிறோம். யோவான் 14 வாசிக்கும் போது 12வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான். நீங்கள் நம்மளால் பெரிய கிரியைகளை செய்ய முடிகிறதா? பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படணும். தேவ சமூகத்தில் தனித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரேன்னு
மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி வெளியரங்கமாய் பலனளிக்கும்படி உன் அறை கதவை பூட்டு. தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும். மலைகளில், காடுகளில், வீடுகளில் தனியாக இருந்து ஜெபிக்கணும். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய சாட்சி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், வேலை பார்க்குற நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களும் தனித்திருந்து ஜெபிச்சுட்டே இருப்பாராம். 7 மணி நேரம், 8 மணி நேரம், பல மணி நேரம். அதனால தான் இன்றைக்கி அவர் மறைஞ்சா கூட அவரால் செய்யப்பட்ட அற்புதங்களை குறித்து நாம் கேட்டுக்கிட்டே வரோம். இப்படிலாம் கர்த்தர் அவர் மூலமாக அற்புதங்களை செய்தார். ஆனால் இன்றைக்கி பிந்தின நாட்களில் பாருங்கள், அந்த அற்புதங்களை செய்ய முடியலை. ஏன்? தனி ஜெபங்களே இன்றைக்கி இல்லை. இப்போ நம்ம கூடி ஜெபிக்கிறோம், அது ஓகே, அது சரிதான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தனி ஜெபம் இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், சபை ஐக்கிய ஜெபம் இருக்கணும். இது மூன்றும் அவசியம். நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறோம் தெரியுமா? கூடுகளை எல்லாம் பார்க்கும்போது நல்லா ஜெபிக்கிற மாதிரி காட்டிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆவியில் நிரம்புவோம், கத்துவோம், புரளுவோம், பாடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நமக்கு ஜெபம் உண்டா? இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி. தனித்திருந்து ஜெபித்த போது அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாயிற்று என்று வேற இடத்துல படிக்கிறோம். மார்க்கின் புஸ்தகத்தை பார்க்கும்போது அந்த வஸ்திரம் எப்படி இருந்தது? 9ஆம் அதிகாரத்தினுடைய 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, மார்க் 9, 2, 3 வசனங்கள். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாயிருது. அது எப்படிங்க? பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மைன்னா அப்படி என்ன ஒயிட்டு? இப்போ நாம் சொல்கிறோம் உஜாலா ஒயிட் போடு, இந்த பவுட்ரு போட்டால் ஒயிட் வரும், இந்த ஸ்டெய்னர் போட்டால் ஒயிட் வரும். எந்த ஸ்டெய்னர் போட்டும் வராத ஒயிட்டு அவர் ட்ரெஸ்ஸு. நீங்கள் நம்ம வஸ்திரங்கள் அப்படி இருக்குதா? இது ஏதோ ஒயிட் ட்ரெஸ்ஸு போடுறது மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸில் வஸ்திரத்தில் ஒரு வல்லம் இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு புரியுறதே இல்லை. ஏசு கிறிஸ்துவின் வஸ்திரம் மறுரூபமாக்கும் போது அது வெண்மையாக இருந்தது. நீங்கள் நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கிறது? லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இதே காரியங்கள் சொல்லப்பட்டுகிறது. ஏசு கிறிஸ்து மறுரூபமானார், அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்தது. ஏசு கிறிஸ்துடைய வஸ்திரத்திலே வல்லமை காணப்பட்டது காரணம் அவருடைய மறுரூபத்தின் சாயல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபமாக்கணும். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோமா? சாதாரண மனிதனை அசாதாரணமாய் மாற்றுகிறது தான் மறுரூபம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஒன்றுமில்லை ஆண்டவர் என்னை புதிய மனிதனாய் மாற்றும், பழையவையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, உமக்கேற்றபடி ஜீவிக்கிற ஒரு புதிய சாயல் எனக்கு தாரும். பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்திருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை படிக்கிறோம். பழைய மனுஷன் அவன் ஆசை, இச்சை, சுபாவங்களை மறிக்க செய்து ஒரு புதிய சாயலுக்கு வருவது தான் மறுரூபத்தின் சாயல். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தனித்திருந்த ஆண்டவரே என்னை அப்படி மாற்றுன்னு சொல்கிற ஒவ்வொருவரையுடைய வஸ்திரங்கள் கர்த்தர் வல்லமையாக மாற்றுகிறார். ஆனால் இன்றைக்கி சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது இன்றைக்கி சபையில் இருக்கிறதான காரியங்கள் இதுதான் நடக்குது. சபையில் வெளியேற பெற்ற வஸ்திரம் தரிக்கணும், சபையில் அழகாக தெரியணும், அப்படியெல்லாம் ஜனங்க செய்கிறாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி நற்கிரையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், வெளியேற பெற்ற வஸ்திரம். இது எங்கே வாங்கினீங்க? இது வந்து லூயிஸ் விட்டன் அப்படின்றான். இதுதான் லூயிஸ் விட்டன்னா என்ன? சரீரத்தை மறைக்கிறதுக்கு லூயிஸ் விட்டன் போட்டா என்ன, எதை போட்டா என்ன இருக்கு? அவன் வந்து சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஆனால் என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறான்? இருக்கிறதே காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்க. ஏன் அதை என்ன பண்ண போகிற? நீங்கள் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் பணம் வெளியேற பெற்றதை போடணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறது, பணம் இருந்து கர்த்தருன்னு ஆசை வச்சா போடு, தப்பு இல்லை. பணம் இல்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? அடம் பிடிச்சாவது பாதி பேர் வாங்கி உட்காந்துருக்குறோம். இதைத்தான் வாங்குவேன், லேட்டஸ்ட் மாடலு, அதில் வல்லமை வராது. அது வெளியேறப்பட்ட வஸ்திரமாக உனக்கு தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அருவறுக்கப்பட்டதான ஒரு வஸ்திரம். 2 பேர் இருந்தாங்க, லாசர் இருந்தான், ஐஸ்வான் இருந்தான். ஐஸ்வான் வந்து மிக ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தான். அவனை பார்த்தா எல்லா ஜனங்களும் மிரண்டுட்டாங்க. லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஐஸ்வானுடைய வஸ்திரம் வந்து அவன் அழகாய் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தான். லூக்கா 16, 19 வாசிக்கும் போது, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான், இரத்தாம்பரமும் வெளியேற பெற்றதான வஸ்திரமும் தனித்து அனுதினமும் சம்பன்னமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான்.
அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யன் ஆசனம் கிடந்து என்று அங்கே வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான். ஐஸ்வர்வான் என்ற பேருக்கு அடைமொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எந்த மாதிரி வஸ்திரம் உடுத்திருந்தானா, ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரம். இன்னைக்கு நிறைய பேர் ரத்தாம்பரத்தை போல வெளியேற பெற்ற வஸ்திரம் தரிக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வஸ்திரம் எப்படி இருக்குது? 2 வஸ்திரம் இருந்தால் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஆட்கள் என்ன செய்யறான்? அது எப்படி முடியும்? இன்னும் இருக்கிறதுலே டாப்பான வஸ்திரத்தை எடு. இந்த ஊர்லேயே யாருக்கிட்ட இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பாருங்க, இந்த மாடல் என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். யாராவது வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே போட மாட்டான். சில பேர்லாம் வஸ்திரம் வாங்கிட்டே இருக்கிறோம். ஆர்டர் மேலே ஆர்டர் போட்டு 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 கடையை வச்சிருவோம் போல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் பைபிள் சொல்லப்பட்டு என்ன வஸ்திரம் போடாத, விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் உன்னை அலங்கரியாமல் நற்கிரியைகளினாலே உன் சுபாவத்தினாலே உன்னை அலங்கரித்துக்கொள் என்று 1 தீமோத்தேயு 2:9-10 படிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வஸ்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வஸ்திரத்தை என்ன உண்டு? வல்லமை உண்டு. உன் வஸ்திரம் மகிமையின் வஸ்திரமாக இருக்கணுமே தவிர மாடலிங் பண்ணுற வஸ்திரமாக இருந்துடக்கூடாது. 1 பேதுருவில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்போ நம்ம பார்வையில் ட்ரெஸ் விலையேற பெற்றதா இருந்தால் அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அல்ல. கர்த்தர் அதை வெறுக்கிறார். சாந்தமும் அமைதுள்ள ஆவி உங்களுக்கு அலங்காரமாக இருந்தால் அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்போ நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்க? சில பரிசுத்தவான்கள் சில ரொம்ப ஹை பிரிஸ்ட் சொல்கிறது, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், கலர் கலராக போடு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, மேக்கப் பண்ணு, இப்படி ரொம்ப இருக்கிறதுல காஸ்ட்லியாக போடு. அப்போ தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கனம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ரொம்ப பணக்காரர் இவர். மனுஷன் உங்களை கனம் பண்ணும்படியாய், மனுஷர் பார்க்கும்படியாய் புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு இருக்குமானால் தேவனுடைய பார்வையை நாம் கைவிடப்படுவோம். லூக்காவில வாசிக்கிறோம், ஐஸ்வர்வானம் இருந்தான், தரித்திரம் இருந்தான், தேவனுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு போகப்பட்டவன் லாசரு. ஐஸ்வர்வான் வேதனை உள்ள ஸ்தலத்துக்கு போனான். ஆனால் பூமியில் நல்ல விலை உயர்ந்த துணி ரத்தாம்பரத்தினாலே தன்னை அலங்கரித்து கொண்டான். இன்னைக்கு உங்கள் வஸ்திரங்கள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதுக்காக கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடுங்க நான் சொல்லலை. வஸ்திரம் வெண்மையாய் காணப்படணும், சுத்தமாய் இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். ஒயிட் ட்ரெஸ் மட்டும் இல்லை, உங்கள் வஸ்திரங்கள் எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்தினாலும் அது ஒரு பரிசுத்தமாய் காணப்படணும். வெண்மை பரிசுத்தை காண்பிக்கிறது. ஒரு பரிசுத்தமான உடையாக இருக்கணும். உங்கள் மேலே யாருக்கும் ஒரு தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது. இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது உன் மேலே தப்பான ஒரு சிந்தைக்கு நீ ஆளாகிடக்கூடாது. சிலது கை இல்லை, சிலது கால் இல்லை, சிலது ஓட்டை, சிலது வென்டிலேஷனு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அலையுதுங்க நீங்கள் பிள்ளைங்க. 60 வயசு கேள்வி கூட நீங்கள் சுடிதார் போடுற கேள்வியா எங்கே எதுவும் கண்டுபிடிக்க முடியல. தலைக்கு ஒரு டை, காலுக்கு ஒரு மேக்கப்பு, பெடிக்யூர், மெனிக்யூர், என்னென்ன க்யூர் இருக்குது எல்லாம் க்யூர் பண்ணி சீக்கிரம் க்யூர் ஆகி போயிடுறான். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தகுதியான வஸ்திரத்தினாலும். அது என்ன தகுதியான வஸ்திரம்னா என்ன? அது எந்த கடையில் விற்குது அப்படி கேட்பீங்களா? இப்போ நீங்கள் கேட்பீங்க இது சென்னையில் விற்குமா, வேலூரில் விற்குமா? அப்படி இல்லை. நற்கிரியைகளினாலே உங்கள் சாட்சி சொல்கிற தக்கதாய் உங்கள் வஸ்திரம் இருக்கணும். உங்களை பார்த்தா அந்த அம்மா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாரு, ஒரு தெய்வீகமாக இருக்குது, கர்த்தர் அவங்களுக்குள்ள இருக்கிறாரு, அப்படி வெளிப்படுத்தணும். மதர் தெரசாவை பார்த்தா யாருக்கும் தப்பான எண்ணம் வராது. அதுக்காக மதர் தெரசா மாதிரியே நீ மாடல் பண்ணிக்கன்னு சொல்லலை. உங்கள் வஸ்திரம் அப்படி இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வஸ்திரம் என்பது பரிசுத்தமான வெளிச்சமாக உறைந்த பனியை போல பிரகாசமான வஸ்திரம். நீ மர்வமாக்கப்பட்ட சபையாக இருந்தால் உனக்குள்ள வரும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது சபையில்? இன்னும் மர்வமே ஆகலை. உலகத்தில் இருக்க ஒத்த வேஷத்தை தரித்து சபையில் உட்காந்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மலையில் ஏறின போது மர்வமானார். அப்படி வஸ்திரம் பிரகாசமாய் வெண்மையானது. ஒரு சபை எப்போ மர்வமாகப்படுகிறதுக்கு ஆயத்தமாகிறதோ அதனுடைய வஸ்திரம் பிரகாசமான வெளிச்சமான பரிசுத்தமான வஸ்திரம் ஆக்கப்படும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எவ்வளோ பேர் பாருங்க, கையை டைட்டாக பிடிக்கிறான், காலை டைட்டாக பிடிக்கிறான். ஆண் பிள்ளை தான் அப்படி பிடிக்கிறான்னா பெண்கள் அதை விட மோசம். இதெல்லாம் சபைக்கு ஆகாது. நீ மர்வமாக்க வேண்டியவர்கள். கர்த்தர் வரும்போது ஒரு இமைப்பொழுதில் நீ மர்வமாக்கப்பட வேண்டியவன். ட்ரெஸ்ஸிங் ஆள் பாதி ஆடை பாதி. நீ யாருன்றது ரிசம்பிள் பண்ணுறது ட்ரெஸ்ஸு தான். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு ஏற்ற வஸ்திரம் உடுத்தணும். ஒரு விசுவாசிக்கு ஏற்ற வஸ்திரத்தை உடுத்தணும். இருக்குதா நமக்குள்ள அப்படி? இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் வல்லமைக்கு காரணம் அந்த வஸ்திரம் பரிசுத்தமாய் காணப்பட்டது. தன்னை தேவனிடத்தில் திடப்படுத்தி கொண்டு தனிமையிலே மர்வமாக்கி கொண்டார். நாம் உலகத்தை விட்டுட்டோம்னா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு நம்முடைய வஸ்திரங்கள் வல்லமையாய் நிரம்பும். உங்களை தொடும்போதே ஒரு சுகம் உண்டாகும். உங்ககிட்ட நெருங்கும் போதே கர்த்தருடைய வல்லமை புறப்படும். அப்படியா இருக்குது நம்ம வஸ்திரங்கள்லாம்?
சிந்து பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வஸ்திரம் பழையதாய் போவே இல்லை. அப்படி கால்கள் இருக்கிற பாதரட்சை பழையதாக போகவும் இல்லை. அது என்ன வஸ்திரமாக இருக்கும்? எந்த ரேமான்ஸ் கடையில் எடுத்தாங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. கர்த்தர் ஒரு மகிமை சாயலை கொடுத்துட்டாருன்னா மறுரூமாக்கப்பட்ட சபைக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த வஸ்திரம் பழையதாய் போவதில்லை. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நிந்தை இருந்தது, வேதனை இருந்தது, போராட்டம் இருந்தது. ரட்சிக்கப்படாத நாட்களில் உன் வஸ்திரம் அழுக்காக இருந்திருக்கலாம், ஒருவேளை அது கிழிஞ்சிருக்கலாம், அது அவமானப்படுத்துகிற விதத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் எகிப்திலிருந்து உன்னை கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து புறப்பட பண்ணி வெளியே கொண்டு வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் உபாகமம் என்னாகமத்தில் படிக்கும்போது சொல்லப்படுது, அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை, அவங்க பாதரட்சை கூட என்ன ஆக்கப்படலை, பழசா போகவே இல்லை. எப்படி கர்த்தர் அவங்களை கொண்டு வந்தாரோ அப்படியே புறப்பட்டு போனாங்க 40 வருஷம் வனாந்தரத்தில். இதுதான் ஆவிக்குரிய சத்தியம். கர்த்தர் நம்மை ரட்சிக்கப்பட்டு மர்ரூமாக்கி தம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் சரீரத்தை ரத்தத்தை எடுத்த ஒரு மர்ரூமாக்கப்பட்ட சபை. அதுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம் விலையேற பெற்ற பரிசுத்தம் என்னும் வஸ்திரம். அந்த வஸ்திரம் அவனுக்கு காணானாகிய பரலோகம் கொண்டு போகிற வரைக்கும் அவன் இழக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் இழந்திருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இதோ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற மறுரூபமாக்கப்படுகிற ஒரு சாயலை நாம் சிந்தித்து பார்ப்போம். சொல்லப்பட்டிருக்கிறது வெண்மையான வஸ்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரம், நான் நினைக்கிறேன் இதுதான் மகிமையான வஸ்திரம் அவளுக்கு உடுத்தப்பட்டிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல அங்கே வஸ்திரத்துக்கான வாய்ப்பு இல்லை. உபாகமத்தில் அந்த வசனம் சொல்லப்படுகிற 29 அதிகாரம் 5 வசனத்தில், 40 வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன், உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் கால்கள் இருந்த பாதரட்சை பழையதாய் போவதும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசம் அதுவும் குடிக்கவும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டுகிறது. அவங்க வஸ்திரம் பழையதாய் போகவே இல்லை. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டினால் வெளியே கொண்டு வந்த பின்பு எகிப்தினுடையதான கரைப்படுத்தப்படுகிறதான வஸ்திரம் அவர்களுக்கு அல்ல, தேவன் ஜெயங்கொள்ளப்பட்டதான ஒரு வெண் வஸ்திரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு சபையில் ஒயிட் ரைஸ் போடணும்னா யோசிக்கிறாங்க. அந்த நாட்களில் பெந்தேகோஸ்தே சபை அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடையாளமே ஒயிட் ரைஸ் தான். இன்னைக்கு ஒயிட்லேயே நம்மளால் என்ன பண்ணுறான்னா, ஒயிட்டு போட்டால் தப்பாயிரும், அதுக்கு பார்டர் லைன் ஒன்று வைக்கிறான், அதுக்கு ஒரு கலர் ஒன்று பிடிக்கிறான், சட்டை வச்சா அதுக்கு சென்டரில் ஒரு பட்டி, அதுக்கு ஒரு கலரு. ஏன்னா இவர் ஒயிட்டு போட்டார்னா கஷ்டம், அதுக்கு ஒரு சாக்கு ஒன்று தான் பாஸ்ட் இருக்குது. சில கேள்வி அது டைட் ஆயிடுச்சு, சின்னதாகிடுச்சு. இன்னும் சில கேட்டால் அது கலரு துவைக்க முடியலை, மெயின்டைன் பண்ண முடியல. சரி, யூனிஃபார்ம் கொடுக்குறானே, அப்போ மெயின்டைன் பண்ணுறிய? எப்படி பண்ணுற? பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கும்போது துவைக்கிறிய, மெயின்டைன் பண்ணுறிய, அதுக்கு முடியுது. வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரம் வல்லமையாய் காணப்பட்டதுக்கு காரணம் அது மறுரூபத்தின் மகிமையின் வஸ்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கொண்டு வந்த பிறகு அவளுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் மகிமையான வஸ்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துடைய வஸ்திரம் மகிமையாக இருக்கணும். உங்கள் வஸ்திரம் மகிமையாக இருக்குதா? சிலர்லாம் கருப்பே கூட போடலாம், கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறார். அப்படியா? மறுரூபமாக்கப்பட்ட சபையினுடைய வஸ்திரம் என்ன? வெண்ணாடை அடிந்தவர்களாய் ராஜாவினருக்கு முன்பாய் கொண்டு வரப்படுகிற ஒரு ஸ்திரீ தான் மணவாட்டி. அப்படி இருக்குதா? வெண்ணாடை இருக்குதா? இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் இந்த பூமியில் இருக்கிற எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத வஸ்திரத்தின் வெண்மையா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணால் பார்க்க முடியாது அந்த வஸ்திரத்தை. அவ்வளோ பெரிய மகிமையின் வஸ்திரத்தை அவர் உடுத்திருந்தார். ரட்சிக்கப்பட்ட தேவஜனத்துடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டாக வேண்டுமானால் நமக்கு அப்படிப்பட்ட கிருபை வேணும். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 3 அதிகாரம் 4 வசனத்தில், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். வாசிங்க 3. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சபை பாவத்தை, உலகத்தை, மாம்சத்தை ஜெயித்து மறுரூபமாக்கப்பட்ட சபையாக இருந்தால் அந்த சபையினுடைய வஸ்திரம் வெண் வஸ்திரம். இப்படி பாஸ்டர்ஸ் கூட ஒயிட்டு போடுறதில்ல. ஒயிட்டு போட்டால் அவமானமா? சரி, சாகுறப்ப பெட்டியில் வைக்கும் போது ஏன் அதை போடுற? சில அறிவாளிங்க பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, சில அறிவாளி விசுவாசிகளும் இருப்பாங்க.
கம்யூனியன் அப்போ போடுவார் ஒயிட்டு. ஏன் அன்னைக்கு மட்டும் தான் ஆண்டர் வர்றாரு, மற்ற சண்டே ஆண்டர் வர்றது இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? சில பாஸ்டர்ஸ் போய் பாருங்க, சர்வீஸில் கம்யூனியன் சர்வீஸ்க்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாரு, மற்ற நாட்களில் கலர் கலராக போட்டு மேக்கப் பண்ணுறாரு. ஏன்? அன்னைக்கு ஆண்டர் இருதயத்தை தானே பார்க்குறாரு. சொல்ல கரெக்டு தானே? அன்றைக்கி கத்தர் இருதயத்தை தான் பார்க்குறாரு. ஒன்று போட்டால் எல்லாமே கலராக போடு. இல்லை நீ ஜெயங்கொள்ளப்பட்ட சபை, மறுரூபமாக்கப்பட்ட சபையாக இருந்தால் எல்லா வாரம் என்ன செய்ய? அதே வா. இதில் ஒரு கால் அதில் ஒரு காலில் இருந்து நீ நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரேடியாக நரகத்துக்காவது போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஜெயங்கொள்ளப்பட்ட சபை, மறுரூபமாக்கப்பட்ட சபை, உலகத்தை மாம்சத்தை ஜெயித்ததான ஜெயங்கொள்ளப்பட்ட சபையினுடைய அடையாளம் வேண் வஸ்திரம். அதான் நம்முடைய உடை வந்து அப்படி நிற்கணும். நம்மளை பார்க்கும்போது வந்து ஒரு சுபாவம் வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை காரணம் அது மறுரூபத்தின் மகிமையின் வஸ்திரம். நம்முடைய வஸ்திரங்கள் அப்படி மாற்றப்படட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட சுபாவங்களை நமக்கு தருவாராக. மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கவனத்தை திருப்பும்போது 28ஆம் வசனத்தில், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்க ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவத்தை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீட்டுப்பட்ட ஸ்திரீ மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் படி அவள் வெளியே புறப்பட்டு வரவும் கூடாது, எதையும் தொற்றவும் கூடாது, யாரும் அவளை தொற்றவும் கூடாது. அப்படி தொட்டா அந்த நாட்கள் முடிகிற வரைக்கும் தீட்டுப்பட்டவளை ஒதுக்கி வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது, அவர் என் வஸ்திரத்தை தொட்டா அதான தீட்டு, நான் அவரை தொட்ட அற்புதம் நடக்குமேன்ற ஒரு விசுவாசத்தோடு வந்து அவருடைய சமூகத்தில் நிற்கிறதை நாம் இங்கே படிக்க கேட்கிறோம். அவளுடைய வேதனை மேலே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டுகிறது. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தை உணர்ந்தாள். ஏங்க எவ்வளோ பணம் செலவழிச்சு வீடு ஆஸ்தி பணம் எல்லாமே இழந்தாச்சு. இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேரும் இழந்தாச்சு, வீட்டையும் இழந்தாச்சு, ஆஸ்தி அந்தஸ்தை இழந்தாச்சு, இப்போ ஒதுக்கவும் பட்டாச்சு. அப்படிப்பட்ட ஸ்திரீக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் கர்த்தரை தொட்ட போது சுகம் உண்டாகுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். எத்தனையோ வியாதிகளுக்கு மருத்துவமும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் செய்கிறார். நீங்க அதை விளங்கி கொள்ளுங்க. அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வேதனை நீங்கி அவள் சுகத்தை உடனே உணர்ந்தாலாம். ஏங்க எப்படிங்க உணர முடியும்? சரீரத்துக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள போய் அது அடைச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த சுகத்தை உணர்ற கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ டைம் எடுக்க வச்சு பாருங்க. மாத்திரை போட்டால் கூட சொல்கிறான் டாக்டர் இத்தனை மணி நேரம் ஆகணும், அப்போ தான் அது வந்து செயல்படும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவள் தொட்ட நேரத்தில் அந்த சனத்திலேயே அந்த வியாதியின் ஊரல் நின்று போனது. அவள் அதை உணர்ந்தாள். நமக்கு நின்றுச்சு, நமக்கு சுகமானதுன்னு அவள் உணர்ற அளவுக்கு கர்த்தர் சுகமாக்கியிருக்கிறார். நீங்கள் சர்ஜரி பண்ணால் கூட டாக்டர் சொல்கிறான் இதெல்லாம் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணால் தான் அந்த வலி வேதெல்லாம் குறைஞ்சா தான் உனக்கு இத்தனை மாதம் கழிச்சு ரெக்கவர் ஆக. அது ரெக்கவரே ஆகிறது இல்லை. கடைசி வரைக்கும் மெடிசனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே கர்த்தருடைய கிருபையில் இவள் விசுவாசத்தோடு தொட்ட உடனே கர்த்தர் பரிபூர்ண ஒரு சுகத்தை தருகிறார். இன்னைக்கு தேவன் நமக்கு சுகத்தை தருவார்னா ஏதோ கொஞ்சம் வலியை குறைச்சிட்டு திரும்ப வியாதியை கொண்டு வர்றது இல்லை. அவர் நம்மை சுகமாக்கும் போது பரிபூர்ணமான சுகம் ஒரே செகண்டில் ஒரு இமைப்பொழுதில் கிடைக்கும். ஒரு சிலர் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க இத்தனை பிரச்சனை எனக்கு இருந்து, ஜெபிச்ச பிறகு சொல்லுவாங்க கை வலி போயிடுச்சு, கால் வலி போயிடுச்சு, கர்த்தர் சுகமாக்கிட்டாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது டாக்டர்கிட்ட ஊசி போட்டவங்க சரியாகலை, ஜெபம் பண்ண 5 நிமிஷத்தில் கர்த்தர் சுகம் தந்திருக்காரு. அப்போ நம்முடைய தேவன் வந்து மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான ஒரு மருத்துவர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக இருக்கிற அதிகாரம் உள்ளவர். இதை நாம் விசுவாசிக்கணும். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, பரம வைத்தியன், கீழையாத்தின் பிசின்தையில ரண வைத்தியன், நல்ல சமாரியன். அவர் சுகமாக்க முடியாத வியாதின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ வியாதியை கண்டு பலகீனை கண்டு சோர்வை கண்டு இத்தனை வருஷங்களாக பின்னாடி வந்துகிட்டு இருக்குதுன்னு பயப்படாதீங்க. இருக்கிற வியாதி அழியும், இனி வியாதி வராதபடி கர்த்தர் வேலையடிப்பார். கர்த்தருடைய வசனம் அப்படிதான் சொல்ல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நானே கோட்டையும் மரணமாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி விட்ட விசுவாசம் வந்தா சுகம் உண்டாகும். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் வேதனை? இன்னைக்கு அநேக குடும்பங்களில் வேதனை. இவளுக்கு 12 வருஷமா இந்த பிரச்சனை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகளை நாம் சந்தித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வேதனைகள் யாவையும் அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய துக்கங்கள் யாவையும் அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய தேவன் வேதனையில் விடுற தேவன் அல்ல. இப்படி பாருங்க, உலகம் நம்மளை வேதனைப்படுத்தும் போது பார்க்குது, இன்னும் நல்லா வேதனைப்படட்டும், கடவுள் என்ன அடிக்கிட்டோம் சாவிட்டவன் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறான். ஆனால் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்குற தேவன் அல்ல. அவருடைய வேதனை உடனே நின்றது. வேதனைக்கு 4 காரியங்களை நான் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
முதலாவது மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 8:6, திமிர்வாதத்தினாலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டதான ஒரு மனுஷனை குறித்து அங்கே படிக்கிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். வேதனையில கொடிய வேதனை, முடியல, அவனால் தாங்க முடியாத ஒரு வேதனையில அவன் சிக்கி புரண்டு கொண்டிருக்கிறதை நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். வியாதி ஒரு கொடுமையானது. இன்னைக்கு எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்து கொடுத்து கூட வேதனை தாங்க முடியல. என்ன சொல்றாங்க? என்ன ஊசி போட்டாங்க சாகடிச்சு சொல்லு, தாங்க முடியல, வலி, வேதனை, கொடிய வேதனை. வேதனையினுடைய ஒரு காரணம் வியாதி. இன்னைக்கு எப்பேற்பட்ட வியாதி வேதனையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தொடுவாரானா, இல்லை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தொடர்றதுக்கு விசுவாசத்தோடு நெருங்கினீங்கன்னா மறுரூபமாக்கப்படுகிற சபையினுடைய சுகம் இனி கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். இரண்டாவது வேதனையினுடைய அடுத்த காரணம், மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை, 15:22 வசனம், 15:22. ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான். இரண்டாவது வேதனையின் காரணம் பிசாசின் பிடி. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இதுதாங்க பிரச்சனை. ஒன்று வியாதி வேதனைப்படுத்துது, இன்னொன்று பிசாசு. சில பேர் அப்படியே போராடிட்டு வராங்க, பாஸ்டர் இங்கே பண்ணுது, தலை பிடிக்குது, கையை பிடிக்குது, காலை பிடிக்குது, என்னென்னவோ செய்யுது. பிசாசு வேதனைப்படுத்துகிறவன். அவன் திருடன் கொல்லம் அழிக்கிறது தான் அவன் வேலையை. இன்னைக்கு அநேக குடும்பங்களை பிசாசு வேதனைப்படுத்துது. கணவன் மனைவிக்குள்ள வேதனை கொண்டு வரான், ஏதாவது ஒரு பிரச்சனையை விதைச்சி குடும்பங்களை சண்டையை கொண்டு வரான். நீங்கள் பல குடும்பங்களை பாருங்கள், அடித்தடி சண்டை சமாதானம் இல்லாமல் வேதனை வருது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். சில பேர் பிள்ளைகளே கூட விட்டுட்டுலாம் ஓடுறான். எப்படிப்பட்ட கொடுமையான வேதனை, கொடிய வேதனை. பிசாசு ஒரு குடும்பத்தில் ஆளுகை செய்யும் போது, போராட்டங்கள் வரும்போது அந்த குடும்பத்தில் கொடிய வேதனை சம்பவிக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் அப்படி நீங்கள் சம்பவத்திற்கு சிந்தித்து பாருங்கள். பிசாசு வேதனை உண்டாக்குறவன். மூன்றாவது, மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 20ஆம் வசனத்தில், பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இங்கே பிசாசு பிடித்திருந்தான் ஒரு வாலிபனான ஒரு மனுஷன், ஒரு சகோதரன் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, இந்த மனுஷன் என் மகனுக்கு இறங்கும், அவன் தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், கொடிய வேதனை அவனுக்கு உண்டானது. சந்திர ரோகி. சந்திர ரோகின்னா லுனாட்டிக்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அர்த்தம் என்னன்னா, தூங்க மாட்டான், அப்படியே நடந்துக்கிட்டே வருவான். இன்னைக்கு பல பேருடைய தூக்கம் கெட்டு போகிறதுனால வேதனை. நீ எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா இருக்கிறாங்க, தூக்கம் வருமா, தூக்கம் கிடைக்குமா, தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருது இல்லையா? மத்தேயு 17:15 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திர ரோகி, அவனால் தீயில விழுந்துருவான். ஏன்னா பாருங்க, அப்போ கண்ணு நைட்டில் நடந்துட்டே இருந்தால் என்ன நடக்கும்? தூக்கத்தை நடந்தானா நெருப்பு எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாது, விழுந்து கிடப்பான். அப்படி ஒரு ஆவி. இன்னைக்கு அநேக குடும்பங்களை பிசாசு நிம்மதியை கெடுக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான். அது ஒரு வேதனை. முதலாவது வியாதி ஒரு மனுஷனை வேதனைப்படுத்துது. ரெண்டாவது பிசாசின் வல்லமைகள் ஒரு மனிதனை வேதனைப்படுத்து. இன்னொன்று தூக்கத்தை இழந்ததினாலே வேதனை, கொடிய வேதனை. பிசாசு இப்படி தான் கொண்டு வரான். நீ அநேகருக்கு நல்ல தூக்கம் இல்லை, பல மாதங்கள் அங்கே தூங்காதவங்க, பல வருஷமாக தூங்காதவங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ நாட்கள் மெடிசன் எடுத்தால் தான் எனக்கு தூக்கம் வருது, அப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவன் தீயிலும் தண்ணீரிலும். இதில் தூங்காதவங்களை பாருங்களேன், என்ன செய்கிறாங்களே அவனுக்கு தெரியாது. மைண்டெல்லாம் மென்டல் மாதிரி ஆகி என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு தெரியல. இது ஒரு பிசாசின் சோதனை, வேதனை அவனை படுத்துகிறது. நான்காவது பார்க்கும்போது, மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 24:8 படிக்கும்போது, 24:8, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. எது வேதனை? யுத்தங்கள், கலவரங்கள், போராட்டங்கள், சண்டைகள், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். மற்றொரு வேதனை குடும்ப சூழ்நிலை, உலக சூழ்நிலை. நீங்கள் உலகத்தை பார்த்து நம்ம அப்படியே வேதனைப்படுறோம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்களே, வியாதி வந்துகிட்டே இருக்குது, யுத்தங்கள் வந்துகிட்டே இருக்குது, சபையை இடிக்கிறாங்களே, ஊழியர்களுக்கு சித்திரவதை பண்ணுறாங்களே, ஒரு வேதனை. இன்றைக்கி 4 விதமான வேதனைகளில் நீங்கள் எந்த வேதனை வந்திருக்கலாம், நமக்கு சமயம் இல்லை இதை விளக்க.
ஒன்று வியாதியினால் வருகிற வேதனைகள், இரண்டாவது பிசாசினால் உண்டாகிற வேதனை, மூன்றாவது தூக்கம் சமாதானம் இழந்ததான வேதனை, கொடிய வேதனை பிசாசினால் வருகிறது. நான்காவது வேதனை குறித்து நாம் படிக்கிறோம், உலக சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் ஒரு மனிதனை வேதனைக்குள்ளாக கொண்டு போகிறது. இவைகள்லாம் வேதனைக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களில் இருக்கிற நாம் இந்த உலகம் வேதனைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. வியாதியும் ஆபத்தும் விபத்தும் சின்ன வயசுல எல்லாம் மறித்து கொண்டு வராங்க. ஆனால் நம்முடைய தேவன் வேதனைகளை மாற்றுகிறவர். இங்கே வசனம் சொல்லப்பட்ட அவர்களுக்கு வேதனை காணப்பட்டது. 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த இரவேளை எத்தனையோ வேதனைகள் நமக்கு வந்திருக்கலாம். அது ஒரு வியாதியில் வந்திருக்கலாம், குடும்ப சூழ்நிலையோ நம்மளை சுற்றி இருக்கிறவருடைய சூழ்நிலை நிமித்தம் வந்திருக்கலாம், சமாதானத்தையும் தூக்கத்தை இழந்ததான வேதனை வந்திருக்கலாம், இல்லை பிசாசு நிமித்தம் வருகிற வேதனை நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம், வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. கர்த்தர் நம்மை சுகமாயிருக்க பண்ணுகிறவர். நம்முடைய பிள்ளைகளை சுகத்தை அவர் விரும்புகிறார். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஏசாயா 53:4 வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்கிறவர், சுமந்தார், சிலுவையில சுமந்தாயிற்றார். அதனால் நம்முடைய வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள், வியாதியோ பிசாசோ எந்த கிரியைகளாக இருந்தாலும் கர்த்தர் இந்த இரவேளை உங்களை முற்றிலுமாய் சுகமாக்கி உங்களை ரட்சித்து அனுப்புவாராக. நமக்கு தேவையானது கர்த்தர் பேரில் ஒரு நல்ல விசுவாசம். சங்கீதம் 32:10 வாசிக்கும் போது, துன்மார்க்கர்களுக்கு அநேக வேதனை உண்டு, நீதிமானையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள், துன்மார்க்கமாக இருக்கிற ஜனங்களுக்கு வேதனை வரலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு வேதனை அல்ல. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த இரவேளை கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ சமத்தில் ஆண்டவரே, நீதிமானுக்குள்ள சுதந்திரத்தில் என்னை கொண்டு வாரும். கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவன் எப்பேற்பட்ட வியாதியில் கிடந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தில் கிடந்தாலும் கர்த்தர் அவனை சுகமாக்குகிறார். அவருடைய கிருபை அவனை சந்திக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனை கூட்டார். இன்னைக்கு எத்தனையோ வேதனைக்கு காரணம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக சாபங்கள், இவைகள் நிமித்தம் நாம் உலகத்தின் வேதனைகளை சந்திக்கிறோம். ஆனால் நீதிமொழிகள் 10 சொல்லப்பட்டிருக்கிறது 22ஆம் வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். இன்னைக்கு நம்முடைய வேதனைகள் யாவும் மாறட்டும். கர்த்தர் வேதனைகளை மாற்றுகிறவர், எல்லா போராட்டங்களை மாற்றுகிறவர். 12 வருஷமாய் பெரும்பாடுபட்ட ஸ்திரீக்கு ஒரு இமைப்பொழுதிலே அவர் சுகம் கொடுக்க முடியுமானால் நம்மையும் சுகமாக்க முடியும். நமக்கு தேவையானது விசுவாசம். அங்கே சொல்லப்பட்ட, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் தேடிக்கிட்டே வராரு. யார் என்னை தொட்டது? அங்கே பார்த்தா விசுவாசத்தோடு அந்த சகோதரி நின்றுக்கிட்டு வந்தாங்க. அவர் சொன்னா, ஆண்டவர், நான் இப்படிப்பட்ட ஒரு தீட்டுள்ள ஸ்திரீ, உண்மை தொட்ட போது எனக்கு சுகம் உண்டானது. அவர் சொன்னார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் வந்தால் விடுதலை கிடைச்சிடும். இன்னைக்கு நமக்கு அற்புதம் நடக்காதுக்கு அநேக காரணம் தேவன் பேரில் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் பேரில் விசுவாசமாக இருங்கள், என் பேரில் விசுவாசமாக இல்லை கர்த்தர் சொல்கிறார். இந்த இரவேளை நமக்குள்ள நல்ல விசுவாசம் உண்டாகட்டும். எபிரேயர் 11 வாசிக்கிறோம், விசுவாசம் என்று நம்பப்படுகிறது உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். நமக்கு ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வேணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படட்டும். கிறிஸ்துக்குள்ளுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தருவாராக. எரேமியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, மனுஷரால் எதெல்லாம் கூடாதோ தேவனால் எல்லாம் கூடும், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. படிங்க 32:27. நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? மாம்சமான யாவருக்கும் தேவன், அவன் சின்னவனோ பெரியவனோ ஸ்திரீயோ முதிர் வயசோ, மாம்சமாக இருக்கிற யாவருக்கும் அவர் ஆண்டவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் அதிசயங்களை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அவருடைய நாமம் அதிசயமானவர். இந்த இரவெல்லாம் இந்த 12 வருஷமாய் சிறைபிடிக்கப்பட்டது போல வியாதியில் காணப்பட்ட இந்த பெண்ணை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இந்த 14வது அற்புதத்தை சிந்திக்கும் போது எத்தனையோ காலமாய் நமக்குள்ள இருந்த வியாதிகளை கர்த்தர் அழிக்கட்டும். ஒரே நிமிஷம் அவள் அந்த சுகத்தை உணர்ந்தாலும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்கள் எத்தனையோ பேர் அப்படி இருக்கலாம். வேதனைக்கு 4 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1, மனுஷனுக்கு வேதனை வர காரணம் வியாதி. 2வது பிசாசின் வல்லமைகள். 3வது சமாதானமும் தூக்கத்தை இழக்கிறது நிமித்தம் வருகிற வேதனைகள். 4வது சொல்லப்பட்டது உலக சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் ஒரு மனிதனை வேதனைக்குள்ளாக்குறது. இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் இதில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம்.
துன்மார்க்கருக்கு தான் வேதனை உண்டு, கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர, அதனோட ஒரு வேதனை கூட்டார். இந்த வேளை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வேதனையெல்லாம் நீக்கும். அவர் நம்முடைய துக்கங்கள், மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மார்க் 5:34 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு. நீங்க இப்போ புறப்படும் போது சமாதானத்தோடு புறப்படலாம், எத்தனை வேதனையோடு நீ வந்திருக்கலாம், ஆனால் புறப்படும் போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு விடுதலை கத்திரத்தை பெற்றுக்கொள்வோம். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது எந்த வியாதி, எந்த போராட்டமாக இருக்கலாம், விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது, விடுவிக்கிறது. சமாதானத்தோடு போய் சுகமாயிரு. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு.